இந்த வீடியோவில் 6th டேர்ம் 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிலபஸ் வைஸாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்பத்தமிழ், இது நம்ம சிலபஸில் இருக்கிறாரு பாரதிதாசன். ஸோ இது பார்க்கலாம். இந்த இதில் வந்து தமிழுக்கு அமுது என்ற பெயர். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேரு, இதை மட்டும் பார்த்துப்போம். உயிருக்கு நேரு, விளைவுக்கு நீரு, வாழ்வுக்கு ஊறு, இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாழ். இது மட்டும். அடுத்தது வந்து சொல்லும் பொருளும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம்னா மக்கள் குழு, விளைவுனா வளர்ச்சி, அசதினா சோர்வு. பாடலின் பொருளும் தேவையில்லை. இப்போ நம்ம பாரதிதாசன் நூல்வெளியை பார்த்துப்போம். பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம், நமக்கு தெரிஞ்சதுதான். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, இது ரொம்ப முக்கியம். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான, அவருக்கே புரட்சி கவின்னு பேர் வந்துச்சுங்கிறதுக்கு காரணம் இது. பெண் கல்வி 4 இது இருக்குது. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். எனவே தான் இவருக்கு புரட்சி கவி என்ற பேர் வந்திருக்கு. இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இந்த இது நமக்கு தேவையில்லை. இது பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழுங்கிற இதில் தலைப்பின் கீழ் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துப்போம். இப்போ உள்ளதில் டிஎன்பிசியை புரிஞ்சிக்கவே முடியல. தமிழுங்கிறத ஒரு இதில் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல்லேருந்து இந்த இது வந்திருக்கு நமக்கு. அதுமாரி புக் பேக்கும் பார்த்துருவோம். புக் பேக்கில் வந்து இது நமக்கு தேவையில்லை. நிலவு கூட்டல் என்றுங்கிறது எப்படி சேர்த்து எழுதலாம்னா, நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள்ங்கிறது தமிழங்கள், அமுது என்று எப்படி பிரித்து எழுதலாம்னா அமுது கூட்டல் என்று, செம்பயிர் வந்து செம்மை கூட்டல் பயிர். அவ்வளோதான், இதில் எதுவும் இல்லை. அடுத்தது வந்து தெரிஞ்சித்திருந்தார் பற்றி இருக்குது. அதில் ஆழிப்பெருக்கு, கடல்கோள், இதை மட்டும் பார்த்துப்போம். ஆழிப்பெருக்குனா கடல்கோள், மேதினி உலகம், ஊழின நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டுன உள்ளத்தின் அறியாமை. நூல்வெளியும் பார்த்துப்போம். பெருஞ்சித்திரன் இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் பாவலரே என்னும் சிறப்பு பெயரில் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்கள். என்னென்ன நூல்கள்? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களையும். இதழ்கள் வந்து 3 இருக்கும். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் 3 இதழ்களையும் நடந்தது. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இது கேட்க சான்ஸ் இருக்குது. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இதே மாதிரி கனிச்சாறு இதில் இருக்குது. இதில் நூல் வந்து 8 பகுதிகளாக வெளிவந்திருக்கு. இந்த தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அடுத்து இதில் உள்ள இது வந்து பார்த்தோன்னா, மேதினினா உலகம், செந்தமிழை பிரித்து எழுதுனா செம்மை குட்டல் தமிழ், பொய்யை கற்றோம்னா பொய்க்குட்டல் அகட்டும், பாட்டு குட்டல் இருக்குன்னா பாட்டு இருக்கும், 8 குட்டல்னா 8 திசைத்து வரும். 8 10க்கு முன்னாடி மட்டும் வல்லினம் உள்ள அந்த விதிப்படி 8 திசைத்து வரும். இது வந்து தொன்மையான மொழி அந்த இதுக்கு கீழே வரும். உலகளவில் பார்த்தோன்னா 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் வந்து தமிழ் மொழி வந்து செம்மொழியாக இருக்குது. யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணுங்கிறது யார் சொல்லியிருக்காங்கன்னா பாரதியார் சொல்லியிருக்காங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெல்லாம் எங்கள் தாய்ங்கிறதும் வந்து பாரதியார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிடைத்த நூல்களே பழம்பெரிய நூல், இலக்கண நூல்னால் தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து அடுத்தது வந்து தமிழ் மொழியில் பெரும்பாலும் வந்து எல்லாமே வலஞ்சொழி எழுத்துக்களாகவே இருக்குது. வலஞ்சொழினா வலது பக்கத்தில் சூழ்ச்சி எழுதுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஆ, ஏ, ஔ, ந. இடஞ்சொழி எழுத்துக்கள் வந்து இடது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ட, ஏழா. அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தமிழ் வந்து முதல்ல எந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் இருக்கிறதுலையே பழைய இலக்கண நூலில். அதில் வந்து தமிழன் கிளவியும் அதனோரற்றேங்கிற தொல்காப்பியம் எந்த இதில் லைனில் இருக்குன்னா 386. தமிழ்நாடுங்கிறது வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இருக்குது. இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடாக்கிய, இதில் வந்து 165, அதாவது சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம் 160. தமிழ்ங்கிறது அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய்ங்கிறதுல திருத்தாண்டகம் 23. சீர்மை மொழி அக்ரிணையை அல்குட்டல் திணைன்னு பிரிக்கலாம். பாகற்காயை பாகு குட்டல் அல்குட்டல் காயின்னு பிரிக்கலாம். அதுமாதிரி பூவின் 7 நிலைகள் வந்து அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்.
தமிழ் வளமைமிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண மொழிகளை மிகுந்த தமிழ்மொழி. 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள் பலவும், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பிய நூல்களையும் கொண்டுள்ளது. இது புவியின் 7 நிலை. மாங்கிற ஒரு சொல்லுக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இந்த மாதிரி எல்லாமே. இது பல பொருள். மாங்கிற ஒரு சொல்லுக்கு பல பொருளில் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆலம் இதை எப்படி சேர்த்து படிச்சுக்கணும். ஆல இலை, அரசு இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், கோரைப்புல், நெல் தாள், வரகுத்தாள், மல்லித்தழை, சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல், கரும்பு தொகை, நாணல் தொகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு, கூந்தல். அதுக்கப்புறம் இது நமக்கு தெரிஞ்சது தான். இன்டர்நெட்டு, முகநூல்னா ஃபேஸ்புக்கு, புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறின்னா சர்ச் இன்ஜின், செயலினா ஆப்பு, தொடுதிரைனா டச் ஸ்க்ரீனு. அவ்வளோதான். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.